என்றும் நேசுமணி சமையல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவில் சும்மா புசு புசுன்னு மசால் பூரி தாங்க பண்ணியிருக்கிறோம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த பூரியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி ரசித்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் அரை கப்புக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. ரவையை சேர்த்த உடனே ஒரு கப்புக்கு சூடான தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு கெட்டியான பக்குவம் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் மறுபடியும் நம்ம மீதமான அரை கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா ஊறி நல்லா புஷ்ஷுன்னு வந்திருக்குது. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரவையை நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் மாவாக ஆகுறாப்பில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டால் போதும். இப்போ இந்த மாவு கூட 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து தான் இப்போ நான் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு நல்லா புடிசாக கட் பண்ணால் மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை கப் மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மீதமான இந்த அரை கப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு தடவை இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம தெளித்து விட்டு லைட்டாக தெளித்து விட்டு அப்படி பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இப்போ மறுபடியும் அதே அரை கப்பை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்படுச்சுங்க. இப்போ நான் சேர்த்துட்டு இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த மாவு கூட 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாவோட எல்லா பக்கமும் எண்ணெய் படுறாப்பில் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இதை கொஞ்சம் நேரம் வைக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது, நம்ம அப்படியே உருட்டிக்கலாம். பாருங்கள், சின்ன உருண்டையாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதுக்கு நம்ம மாவு போட்டு உருட்டக்கூடாதுங்க. லேசாக ஆயில் மட்டும் தொட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூரி கட்டையிலையுமே லைட்டாக ஆயில் தடவி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும். ரொம்ப எலசாக உருட்டிடாதீங்க, ஓரளவுக்கு முந்தைய உருட்டிக்கிறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிட்டால் போதுங்க. இதுபோல் நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க. நல்லா எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிறத எடுத்து சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுருங்க. ரொம்ப குறைச்சி வச்சிடாதீங்க. நல்லா சூடு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயை இந்த மாதிரி நல்லா எடுத்து தெளித்து விட்டுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக வருங்க. பாருங்கள், எவ்வளோ புஷ்ஷுன்னு வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இதை நல்லா இப்போயும் மேலே எண்ணெயை நல்லா தெளித்து விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம பூரியை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பூரி சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதுபோல் நான் எல்லா பூரியும் சுட்டி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நம்மளுக்கு மசால் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க இந்த பூரி. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பூரி பிக்கிறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இந்த பூரி அப்படியே வெறுமனே சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலாலாம் சேர்த்து செஞ்சுருக்கறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்றேன். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றேங்க. தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.